வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு பொது அறிவியல் பார்க்கலாம். வைரஸை பற்றிய அறிவியலின் பிரிவு மைக்ரோபயாலஜி, உயிரியல், வைராலஜி, பைக்காலஜி. ஆன்சர் வைராலஜி. பாக்டீரியாவை பற்றிய அறிவியலின் பிரிவு பைக்காலஜி, பாக்டீரியாலஜி, மைக்ரோபயாலஜி, உயிரியல். ஆன்சர் பாக்டீரியாலஜி. சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் ஜான் ரே, சார்லஸ் டார்வின், லின்னேயஸ் மெண்டல். ஆன்சர் சார்லஸ் டார்வின். HMS பீகிள் என்னும் கப்பலில் உள்ள உலகின் முக்கிய தீவுகளை சுற்றி வந்தவர் டார்வின், மெகலன், கொலம்பஸ், லின்னேயஸ். ஆன்சர் டார்வின். பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? டிமிட்ரி ஐவனோஸ்கி, ஏவி ஹாக், WM ஸ்டான்லி, லின்னேயஸ். ஆன்சர் ஏவி ஹாக். உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது மண்புழு, வெட்டுக்கிளிகள், காளான், எருதுகள். ஆன்சர் மண்புழு. உழவனின் எதிரி என்று அழைக்கப்படுவது பூஞ்சை, வைரஸ், வெட்டுக்கிளி, இவை அனைத்தும். ஆன்சர் வெட்டுக்கிளி. ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் கிளாமிடோமானஸ், அமீபா, யூக்ளினா, ஈஸ்ட். பூஞ்சைனாக்கா ஈஸ்ட் தான் கரெக்டு. மழைக்காலங்களில் ரொட்டி மற்றும் விலங்கு தோல் பொருட்களின் மீது வெண்மை நிற படிவு காணப்படுவதற்கு காரணம் பூஞ்சை, பாக்டீரியா, புரோட்டோசோவா, இவை அனைத்தும். ஆன்சர் பூஞ்சை. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20 இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி செப்டம்பர் 20 அக்டோபர் 20 எனக்கு டவுட்டாக இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.